திருமலுக்கு திருவாழ்வுக்கும் இறையரசுக்கும் நுழைவாங்க. இறையரசு பெரும் வாய்ப்பாகியதெல்லாம் தொடக்கமும் விடலுமானது திருமலுக்கு. மனிதனாய் பிறந்தவரை கடவுளின் பிள்ளையாக அது மாற்றிவிட்டது. திருமலுக்கு பெருமொருவர் திருச்சபையின் உறுப்பினராகிறார். திருமணத்தின் வழியாக ஒன்று, குழந்தையினுடைய ஜென்ம பாவம் கழுவப்படுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார். மூன்றாவது, திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறுகிறார். இந்த மூன்று நிலைகளும் இந்த திருமணத்தின் வழியாக நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் நாம் திருமணத்தில் பெறுவதற்காக இந்த குழந்தையை அழைக்கிறோம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர்கள் எழுதுகிறது? மைக்கேல் ஜெஃப்ரி. மைக்கேல் ஜெஃப்ரிக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையை கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைக்கு திருமணத்தை கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்வாட இவரை விசுவாசித்து வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. என தாய் தந்தையை இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் உதவிக்கிறீர்களா? கிறிஸ்துவின் சமூகம் உங்களை கண்மணிச்சல் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். அதன் பின்னால் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உறவுகளும் உங்கள் வெற்றியின் மீது சிலுவை அடையாளம். இப்பொழுது புனிதர்களுக்கு ஆசிரியர் இக்குழந்தையை நம்ம இறைவனின் அருமையான மொழியை எங்களை ராயப்படை சின்னத்திலே கோமியாரை சவேரியாரை இறைவனின் எல்லா புனிதர்களுக்கு நித்தியராக எல்லாம் இறைவா தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும் இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் ஏற்றங்க அரசு கொண்டு சேர்க்கவும் உம் திருமகனை விளக்கிற்கு அனுப்பினேன். இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரின் தூய ஆவை குடிகொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை அழைக்கின்றோம். இப்பொழுது உங்கள் மீது கிறிஸ்துவின் அடையாளம் அறைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகிறோம். நாம் ஆண்டவராகியதை ஆற்றல் நம்மை திடப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் இந்த குழந்தைக்கு நேரினாலும் தூய ஆவியாளர் புதுப்பிறப்பு அளிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்த சார்ந்த வழியாக நீங்கள் ஒப்புக்கொடுத்த இக்குழந்தை இறைவனிடமிருந்து நீரினாலும் தூய ஆவியினாலும் புதுப்பிறப்பு அடைய இருக்கிறார். ஆகவே உங்கள் விசுவாசத்தால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் நினைவு பண்ணுவார்கள்.
காரணம், இந்த குழந்தைக்கு திருமணம் கொடுப்பது இந்த குழந்தையுடைய நம்பிக்கை அல்ல, மாறாக நம்முடைய நம்பிக்கை. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த நம்பிக்கையின் பொழுது இந்த குழந்தைக்கு நாம் திருமணப்படுகிறோம். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த திருமணத்தினுடைய வாக்குறுதிகளை இப்பொழுது நீங்கள் தெரிவித்து இருக்கிறீர்கள். ஆகவே இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தில் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? வானம் வயோப்படிக்க எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கல்வி மரியாதைகளிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தன்மையை வளர்ப்பதை வீட்டிற்கோருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையினுடைய நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுவது நாம் தெரிவிக்கிறோம். ஆகவே உங்களோடு இணைந்து அறிக்கையிட்ட திருச்சபை விசுவாசத்தை திருமணத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களுடைய பாவத்திற்கு விட்டு நேரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு மறுபிறப்படுத்துகிறார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசியுள்ளார். எனவே நீங்கள் இறைவர்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியருமான இயேசுவின் இறப்புகளாய் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுகிறீர்களாக. கிறிஸ்துவின் ஆடையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் புதுப்படைப்பாய் மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது நீதியின் அடையாளமாக இருப்பதாலே உங்கள் விரல்களில் செல்லாலும் செல்லாலும் முன்மாதிரியாக நீங்கள் நீதி பெற்று இதை மாசுபடாமல் நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணியாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளிபெற்ற இந்த குழந்தை ஒளியின் மகனாய் என்று வாழ்வதாக விசுவாசத்தில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனித நடைகளோடு வாழ்க்கையில் அவரை எதிர்கொண்டு செல்ல தமிழ் பெறுவாராக. இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்றுக் ஜெபத்தை சொல்வோம். எல்லாம் இறைவனாகி ஆண்டவர் கன்னி மரியாதையிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் முக்கிய வாழ்வில் நம்பிக்கையால் கிறிஸ்தவர் தாய்மார்களை மகிழ்ந்தார். அவரை குழந்தையின் தாயையும் ஞான தாயையும் ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் இவருக்காக நன்றி செலுத்தும் இவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எக்காலமும் நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும்
குழந்தை எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தையின் தந்தையை ஞான தந்தையை ஆசீர்வதிக்கிறாராக. இதனால் இவர்கள் இயேசுவினுடைய முன் சொல்லாலும் முன் மாதிரியாலும் விசுவாசத்தில் சிறந்து விளங்குவார்களாக. ஆமென். நாம் நித்திய வாழ்வுகிற தீவினாலும் தூய் ஆவியினாலும் நமக்கு புதுப்பிறப்பளித்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் இவர்களுக்கு ஆசி வழங்கி இதன் வாயிலாக இந்த குழந்தை மகிழ்ச்சியோடு வாழச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வந்து மகள் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். ரெடி தம்பி பையனை அப்படியே சாவியா சாவி சாவி நான் கண்ணை மூடாதீங்க அண்ணா நீங்கள் கண்ணை மூட ரெடி ஃபாதர் ரெடி தம்பிங்க பாரு அப்படியே இருங்க ரெடி இங்கே பாரு தம்பிங்க பாரு சாவியா 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 சாவிங்க பையன் சாவியா